பாசம் இன்னைக்கு வந்து இல்லை. ஏன் ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப 4 மாவடியில வந்து 40,000 பேர் கூடுறாங்க அப்படின்னா, கிட்ட உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் சொந்தக்காரங்க ஆனதுனாலயோ, அல்லது மோகன் சி லாசரஸ் பிரதருக்கு மேல உள்ள பாசத்தினாலேயோ, இல்ல அவர் சொன்ன கடவுளுக்கு மேல உள்ள பற்றினால வரல. இவன் நோய் சுகமாக வந்திருக்கான். ஒரு டாக்டருடைய அதுலயுமே நீங்க நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தீங்க. வணிக ரீதியான கிறிஸ்தவத்தை பத்தியும் நீங்க பேசியிருந்தீங்க. ஒரு டாக்டருடைய ரிசப்ஷன்ல 10 நோயாளிகள் உட்கார்ந்துருக்காங்கன்னாக்க, ரொம்ப பவ்யமா உட்கார்ந்துருப்பாங்க, அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த 10 பேரும் சகோதரத்துவ பாசத்தோட உட்கார்ந்துருக்காங்க. இல்ல டாக்டருக்கு மேல உள்ள அன்பினாலே இல்ல. அவரு சொல்லக்கூடிய மருந்து, நம்மளை டெஸ்ட் பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய மருந்து எனக்கு குணமாகுங்கிற நம்பிக்கையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க எல்லாம் அந்த நோய் சுகமாகணும், என்னுடைய பிரச்சனை தீரணும், கடவுள்கிட்ட மன்றாட்டா என் பிரச்சனை தீரும், அதுக்காக வர்றாங்க. இது தப்புன்னு கிடையாது. அதுக்காக வர்றவங்க வரட்டும், அப்படிதான் வரணும், அப்படிதான் வந்திருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிரதர்ஹுட்டுக்கு கொண்டு போகணும் இல்ல, சகோதரத்துவத்துக்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா, சகோதரத்துவத்தை வளர்க்கறதுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா. இல்ல இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கேஸ்ட்லெஸ்ங்கிறது வந்து நம்ம இங்க மிக எளிதாக மக்களுக்கு புரியும்படி வந்து நம்ம கிறிஸ்தவத்துல செஞ்சிடலாங்கிறத சொல்றீங்க நீங்க. ஆமா, அந்த பார்வையில ஈஸியா அப்சர்வ் ஆயிடுவாங்கிறத தெரியுதா? இப்ப நான் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு ரொம்ப மக்கள் வந்து காஸ்ட்லெஸ் பிரதர்ஹுட் அப்படின்றதுல வந்து ரொம்ப இறங்கி வர்றாங்க. ரொம்ப பேர் மாறிட்டாங்க. ரொம்ப பேர் மாறிட்டு. இப்ப அந்த இடத்துல தான் சார், இப்போ நீங்க கிறிஸ்துவரா இருக்கீங்க, ஜாதியே வேணாம், ஜாதியை பத்தி நீங்க பேசுறப்ப மற்ற இப்போ இந்து முன்னணியா இருக்கட்டும், மற்ற நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல தான் வந்து மதமாற்றம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க. மதம் அவனா மாறி வர்றான்னாக்கா அதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல சொல்றேன், நீங்க ஜாதி ரீதியான பிரச்சாரங்கள் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வருது. எப்படி, என்ன குற்றச்சாட்டு? மதமாற்றம் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சாரங்களை எடுக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய ஐடியாலஜி, நான் சொல்லக்கூடிய ரிலிஜியன், நான் ப்ரொஃபஸ் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று என் முழு மனதோடு நான் நம்பினால் அதை நான் பரப்புகின்ற உரிமை இந்திய மண்ணில் உண்டு. ஆர்டிகிள் 25 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்குது. ஆனா கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அட்வான்டேஜ் வேணாம். அதை என்ன பண்ணணும்னா, சார் இப்படி ஒரு ஆன்மீகம் இருக்குது, இஃப் யூ ப்ரிஃபர் யூ கேன் எம்ப்ரேஸ் இட் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு சாய்ஸாக இதை கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. இப்போ நீங்கள் வந்து பிரான்ஸில் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு பகவத்கீதையை வித்துக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா, ஏன் பைபிளை இந்த அசோக் நகரில் வந்து பைபிளை ஏன் அந்த கார்னரில் ஏன் பைபிளை நான் கையில் வச்சு வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? I have the right to do everything actually. அப்போ இது என்னை பொறுத்தவரையில் இந்த நம்ம இந்த as far as casteism is concerned, casteism கிறிஸ்தவம் ஒரு நாள் ஜாதி இல்லாத மதமாக மாறும். நான் சொல்றேன், கிறிஸ்டியானிட்டி வில் பிகம் a religion without casteism. ஒரு ஆள் கூட பார்க்க மாட்டாங்க. இனிமே அந்த கிறிஸ்துவத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து